அரசாங்க பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை முறை ஒட்டுமொத்தமாக மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அதற்கு சுயேட்சை கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் யூபியு மாணவர் சேர்க்கை முறைக்கும் மலாயா பல்கலைக்கழகத்தின் கட்டணத்துடன் கூடிய சத்து மாணவர் சேர்க்கை முறைக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் நிலவுவதை அது சுட்டிக்காட்டியது. இந்த சத்து மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் மலாயா பல்கலைக்கழகத்தின் பெயரே அடிபட்டாலும் உண்மையில் ஏராளமான உயர்கல்வி கூடங்கள் அதே முறையைத்தான் கடைபிடிக்கின்றன. ஆகவே இது ஒரு தேசிய கொள்கையின் மறு ஆய்வுக்கான தேவையையும் அவசியத்தையும் உணர்த்தியுள்ளது. STPM தேர்வில் 4 CGPA புள்ளிகளை பெற்ற மிக சிறந்த மாணவர்களுக்கு யூபியு முறையில் இடம் வழங்காமல் 5 லட்சம் ரிங்கெட் கட்டணத்தில் மருத்துவம் போன்ற பட்டப்படிப்புகளுக்கு சத்து முறையில் இடம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இந்நிலையானது மாணவர் சேர்க்கை உண்மையிலேயே தகுதி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது வெறும் பணவசதியை பொறுத்தே மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. 4 CGPA புள்ளிகளை பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் இடம் வழங்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தகுதி அடிப்படையில் அது நியாயமாகவும் வெளிப்படையாகவும் மேற்கொள்ளப்படுவது முக்கியமாகும். எனவே சில பரிந்துரைகளை அரசாங்கத்தின் பார்வைக்கு கியூமிக் முன்வைத்துள்ளது. STPM தேர்வில் 4 CGPA புள்ளிகளை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள நேரடி வாய்ப்பு வழங்குதல், மாணவர் சேர்க்கை மற்றும் அவர்களின் கல்வி தகுதி குறித்த விவரங்களை பகிரங்கமாக அறிவித்தல், யூபியு முறையில் குறிப்பாக மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல் போன்ற பட்டப்படிப்புகளுக்கான இடங்களை அதிகரித்தல் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். கல்வி என்பது மக்களின் அடிப்படை உரிமையாகும். அது தனிப்பட்ட சலுகை அல்ல என கியூமிக் அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியது. இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.